இதுதான் என் குழந்தைங்களுக்கு நான் போடுற சாப்பாடு. எனக்கு எப்படி இவ்வளோ சிக்கன் கிடைக்குதுன்னா, நான் வந்து ரெகுலராக சிக்கன் கடையில் வாங்காமல் ஹோல்சேல் கடையிலையும், இந்த கல்யாணத்துக்கு பிரியாணி எல்லாம் செய்கிறதுக்கு ஆர்டர் எடுக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் சிக்கன்ஸ் வாங்குவேன். அதனால் எனக்கு வந்து இவ்வளோ கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நியூட்ரிஷியஸாக போட்டால் மட்டும்தான் தெருநாய்கள் வந்து எந்த ஸ்கின் கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல், அந்த ஸ்கின் கோட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கொழுப்பு, இந்த சத்துக்கள் இதெல்லாம் இறங்கும்போது ஒரு ஸ்கின் கம்ப்ளைண்ட் இல்லாமல், தோல் நோய் இல்லாமல் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்கும். மேலும் இந்த குட்டி போட்ட தாய்களுக்கும் வந்து நல்ல போஷாக்கு கிடைக்கும். குட்டிகளுக்கு நல்ல பால் கொடுக்க முடியும். அதனாலேயும் நிறைய குட்டிகள் வந்து அடாப்ஷன் போகும். நோஞ்சானாவோ இல்லைனா வந்து ரொம்ப ஒரு மாதிரியாவோ இருந்தால், தெருநாய்னா யாருமே அடாப்ஷன் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும்போது அடாப்ஷன் எடுப்பாங்க. நான் வெறும் இந்த கழுத்து பகுதி, இந்த விங்ஸ் பகுதி இந்த மாதிரி தான் போடுவேன். எதுலையாவது 1-2 கால் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துடும். கால் தலையெல்லாம் நான் தனியாக வேக வச்சுடுவேன். ஏன்னா காலெல்லாம் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு பார்வை வருது சொல்லுவாங்கன்னுட்டு காலெல்லாம் தனியாக வேக வச்சு பெரிய நாய் போட்டுடுவேன். இந்த மாதிரி நாய்க்குட்டிங்கள்லாம் எலும்பும் தோலுமாக இருக்கிறதெல்லாம் ஒரு 4 நாள் இந்த சாப்பாடை சாப்பிட்டாலே நல்ல புஷ்டியாகிடும். இந்த பால் கொடுக்குற அம்மா எப்படி இருக்கிறா எலும்பும் தோலுமா, அவளுக்கே போஷாக்கு இல்லைன்னும் போது அவள் அந்த குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? இந்த மாதிரி குப்பையை தின்னும்போது வயிற்றில் பூச்சி வந்து அதுங்களுக்கு அந்த பூச்சி தான் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுங்களுக்கு வந்து எந்த போஷாக்கும் இல்லாமல் சத்து இல்லாமல் எலும்பும் தோலுமாக ஆக்கிடும். இப்போ இந்த நாய்க்குட்டிங்களை பாருங்கள், நான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்ருக்கேன். 20 நாள் குழந்தையிலேருந்து இதுங்களெல்லாம் நான் வளர்த்துட்ருக்கேன். எந்த அளவுக்கு போஷாக்காகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது. இதில் வந்து 24 குட்டி இருந்தது. நான் வந்து 11 குட்டியும் அடாப்ஷன் கொடுத்துட்டேன். ஏன்னா அவ்வளோ அழகழகாக இருந்ததுனால டக்குன்னு அடாப்ஷன் போயிடுச்சு. மீதி 11 குட்டி நின்று போச்சு. 13 அது எல்லாமே பெண் பிள்ளைகள்ன்றதுனால நின்றுட்டாங்க. இதோ பாருங்கள், இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த குட்டிங்க தான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்த குட்டிங்க. எவ்வளோ அழகாக எவ்வளோ போஷாக்காக வளர்ந்துருக்காங்க பாருங்கள். அவங்க அம்மாவும் இல்லை. மோரோவர் தெருவில் வந்து கொஞ்சம் நாய்ங்க அழகாகவும் புஷ்டியாகவும் இருந்தால் தான் அதை வந்து நம்ம மக்கள் விடுவாங்க. அவங்க எவ்வளோ அலங்கோலமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த நாய் வந்து நல்லா இருக்கணும். இல்லைனா அது சொறி நாய், வெறி நாய், தெரு நாய், அதுக்கு பட்டம் கட்டி கல்லை தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி அதை விரட்டுறது, தண்ணி ஊற்றுறதுன்னு பண்ணி அதை அக்ரஸிவ் ஆக்கிடுவாங்க. நான் இவ்வளோ செலவு பண்ணி சாப்பாடு போடுறதுக்கான பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்குது. அந்த குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், எந்த நோய் வாய்ப்படாது. ஏன்னா எத்தனை குழந்தைங்கள நம்ம தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும்? ஒரு தெருநாய்க்கு அடிபட்டாலோ இல்லை உடம்பு முடியாமல் போனாலோ தோல்வியாதி வந்தாலோ அது ரோட்டில் அப்படியே கிடக்கும். இவங்களை நான் இப்போ தான் புதுசாக தத்தெடுத்திருக்கேன் ஒரு புது ஏரியாவில். நான் இது வரைக்கும் அங்கே போனதில்லை. அந்த நாய்களை பாருங்கள் எவ்வளோ தோல் நோயோடு இருக்குது. இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடும்போது ஆரோக்கியமாக இருக்கும். சமுதாயத்துலேயும் அதை கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. நமக்கும் அதை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிற அவசியம் இல்லை. குழந்தைங்களும் நல்லாயிருக்கும்.